நீங்கள் இதுல ஏதாவது சவுண்ட் விளங்காட்டி அதில் சொல்லுங்க இருக்கவா. ஓகே, விளங்குதா? நான் கதைக்கிறது விளங்குதா? விளங்குது சார். ரைட் ரைட், ஓகே ஓகே. சிறிய எண்ணெய் எழுத்தில் எழுத சொல்லிக்கிறார் பிள்ளைகள். சிறிய எண்ணெய் எழுத்து பிள்ளைகள், சிறிய எண்ணெய் எழுத்தில் எழுதிட்டா அப்ப எழுத்தில் எழுதுற பிள்ளைகள் பாருங்க. கட்டாயம் பிள்ளைகள் முதலாவது கேள்வியா, நீங்கள் 10 வருஷ பாஸ் பேப்பர் எடுத்து பாருங்க பிள்ளைகள், முதலாவது கேள்வியா கட்டாயம் இதுதான் வருகுதா. அப்ப நீங்கள் இந்த இலக்கங்கள்ல கூடுதலா வருது பிள்ளைகள் பாருங்க. சரியா பிள்ளைகள்? 7040 என்று வரும் பிள்ளைகள். 7040, 7000 என்று வந்தா பிள்ளை பிள்ளைகள, 7000 என்று போட்டிருந்தா பிள்ளை, 7000 என்று போட்டிருந்தா பிள்ளை போடுங்க பிள்ளைகள். 7000 என்று வரணும் பிள்ளைகள். சரியா? 72 என்றதுக்கு, 2 என்றதுக்கு மாத்திரம் தான் பிள்ளைகள் தீ என்ற சொல் வருகுது. அத 2 என்ற சொல்லோட சேர்க்கிறான் பிள்ளைகள் தீ என்று வருகுது. அப்ப மற்றதுக்கு எல்லாத்துக்குமே தூதான் வரும் பிள்ளைகள் கட்டாயம். சரியா? அப்ப 7040 ரெண்டு வரும் பிள்ளைகள். சில நிறைய பிள்ளைகள் எப்படி எழுதுவினோம்னா 7040 என்று போடுவினோம். ரெண்டு தான் எழுதுவினோம். அப்ப பிள்ளைய பாருங்க, 7040 என்றது பல பிள்ளையர். இப்ப இது பேச்சு வழக்கில கதைக்கிறாங்க. 7040 ரெண்டு பேச்சு வழக்கில கதைக்கிறாங்க. எழுத்து வழக்கில எழுதிய பிள்ளைகள் 7040 என்று வருவோம். சரியா? அப்ப பேச்சு வழக்கில எழுதுறத நாங்கள் இங்கே எழுத இயலாது. சரிதானே பிள்ளைகள்? பேச்சு வழக்கில கதைக்கிறத நாங்கள் எழுத இயலாது எழுத்து வழக்கில. அப்ப எங்கள் பிள்ளைகள் வடிவா கவனிக்கணும். இது நீங்கள் பாத்தீங்கன்னா தெரியும் பிள்ளைகள் பாருங்க, 7040 வரணுமா? ரைட். அப்ப இதுக்கு பிள்ளைகள் 2 மார்க்ஸ் போடுவோம். 7040 சரியா எழுதி இருந்தா பிள்ளைகள் 2 மார்க்ஸ் போடுவோம். இதை நான் இப்ப எழுதினதை விட வேற ஏதாவது எழுதி இருந்தா பிள்ளைகள் பிள்ளை போடுவோம். அது பிரச்சனை இல்லை, பிள்ளை போடுங்க. என்னன்னு சொன்னா பிள்ளைகள் உங்களுக்கு பிள்ளை போட்டா தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எதுல பிளவுறீங்க. நீங்கள் எல்லாம் நாங்க சரியா எடுத்துருவோம் இதுல போவீங்க பிள்ளைகள். பிறகு நாங்க இப்ப உங்களுக்கு பிள்ளைகள் எக்ஸாமை வச்சுக்கொண்டு கிளாஸ் நான் எடுக்கிறான்டா, இதை வச்சுக்கொண்டு கண்டுபிடிச்சு நான் எந்தெந்த பாடத்துல குறைவா இருக்குன்னு நான் அதை மட்டும் எடுக்கலாம் பிள்ளைகள் உங்களுக்கு கிளாஸ். ஓகே ரைட். அடுத்த பிள்ளைகள் பார்ப்போம். அடைப்புக்குள்ள எல்லா இலக்கங்களையும் கொண்டு 10 இடத்தில் 10 இடம் 1000 இடம் ஆகிய இரண்டிலும் 7ஐ பயன்படுத்தி 4 இலக்கங்கள் கொண்ட 2 எழுதட்டாம் பிள்ளைகள். பாருங்க, இப்படி நீங்கள் 2 இலக்கம் எழுதி இருந்தா சரி பிள்ளைகளா. இதுல பிள்ளைகள் பாருங்க, 7278 எழுதி இருந்தாலும் சரி பிள்ளைகள், இல்லாட்டி 7872 எழுதி இருந்தாலும் சரி பிள்ளைகள். ஏதாவது ஒரு இலக்கம் எழுதி இருந்தா சரியா. இதுல 2 இலக்கத்துல பிள்ளைகள் யாராவது ஒரு இலக்கம் எழுதி இருந்தா சரி பிள்ளைகள். 7272 போட்டாலும் சரி, இல்லாட்டி 7872 போட்டாலும் சரி. சரியா பிள்ளைகள்? இதுக்கும் 2 மார்க்ஸ் போடுங்க பிள்ளைகள். இதுக்கும் பிள்ளைகள் 2 மார்க்ஸ் போடுங்க கட்டாயம் பிள்ளைகள். அந்த திருத்துற பிள்ளைகளுக்கு பேரண்ட்ஸ் கட்டாயம் உதவி செய்தான் நல்ல. ஏனென்றா அவைக்கு நீங்கள் கட்டாயம் ஏதாவது கண்டனை வழங்கி போடாதீங்க பிள்ளைகள், தயவு செய்து. என்னன்னு சொன்னா அவைக்கு திருப்திக்கு அவைக்கு தெரியும். பிள்ளைய கண்டுபிடிச்சா அவை என்ன செய்வினம், அடுத்த கட்டம் இப்படியான பிள்ளைகளுக்கு வருகுதுன்றதை உணர்வினம். ஆகவே கட்டாயம் பிள்ளை இந்த காலத்துல பிள்ளைகளுக்கு ஒரு காலம் சின்ன பிள்ளைகளுக்கு தண்டனை கொடுக்கவே கூடாது. நான் இதுவரைக்கும் பிள்ளைகள் நான் அடிக்கிறதே இல்லை. என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கை வச்சு அடிக்கிறது இல்லை. ஏன்னு சொன்னா அந்த பிள்ளைகளுக்கு அடிக்கிறேன்டா யாருக்கு அடிக்கணும்னா பேரண்ட்ஸுக்கு அடிக்கணும், இல்ல டீச்சர்ஸுக்கு அடிக்கணும். ஏனென்றா அவைக்குத்தான் பிள்ளைகள். இப்ப என்னன்னு சொன்னா சரியான வழிகாட்டல் இல்லாட்டி பிள்ளை தானே, சரியான வழிகாட்டல் இல்லையான்னு சொன்னா அந்த பிள்ளை பாவம் தானே. அப்ப அந்த பிள்ளைக்கு பிள்ளைன்ற தவறுக்கு யார் காரணம்? ஆசிரியரும் பெற்றோரும் தான். அப்ப பிள்ளைக்கு நாங்கள் ஒரு காலம் தண்டனை வழங்கக்கூடாது. அதை நீங்க கட்டாயம் ஞாபகத்தில் வச்சிருக்கோம். இந்த எக்ஸாமால நான் பிள்ளைகளுக்கு நெருக்கிட தரக்கூடாத மாதிரி இருக்கக்கூடாது. அதான் என்னுடைய நோக்கம். இந்த எக்ஸாமால வீட்டுல பிள்ளைகளுக்கு நெருக்கிட தரக்கூடிய மாதிரியான எக்ஸாமா இது அமையக்கூடாதுன்றதான் என்னுடைய நோக்கம். ஆகவே தயவு செய்து யாரும் பிள்ளைகளை கண்டிச்சு போடாதீங்க. ரைட், ஓகே. அடுத்த கேள்வி போ. பின்வரும் 3 எண்களையும் ஏறு வரிசையில் மீண்டும் எழுதட்டாம் பிள்ளைகள். ஒரு காகித பாருங்க. ரைட். 5375, 5735, 5825 ஆகிய 3 இலக்கங்களும் வரும் பிள்ளைகள். ஒரு வரிசை என்ன உங்களுக்கு தெரியும், சிறிய இலக்கத்துல இருந்து பெரிய இலக்கத்துக்கு போறது. இதுக்கும் பிள்ளைகள் 2 மார்க்ஸ் போடுங்க.
கிருபாசினி ஓகே தானே கேட்கறது விளங்குதா? விளங்குது சார். ஓகே அடுத்த பிள்ளைகள் பாருங்க. பின்வரும் எண்கோளத்தில் அடுத்து வர வேண்டிய 2 எண்களை எழுதட்டாம் பிள்ளைகள் பாருங்க. எண்கோளத்துக்குள்ள வித்தியாசத்தை பார்த்து நீங்கள் கட்டாயம் போடணும் பிள்ளைகள். வித்தியாசம் 7 வித்தியாசம் வருது பிள்ளைகள். நீங்க வடிவா கவனிங்க, 7 வித்தியாசம் வருது. ஆகவே பிள்ளைகள் இதுக்கு 32 அடுத்தது 39 பிள்ளைகளா 32 39 பிள்ளைகளா வித்தியாசம். சரியண்டா சரி போடுங்க பிள்ளைகள். இதுக்குன்னு 2 மார்க்ஸ் பிள்ளைகளா. அடுத்தது பிள்ளைகள் பாத்தீங்கன்னா தெரியும் 19வது கேள்வி. நேரம் பிற்பகல் 1:45 என்பதை 24 மணித்தியால கடிகாரத்தில் காட்டும் என்றது பிள்ளைகள். நியம விதத்தை பின்வரும் அடைப்புகள் எழுத வேண்டிய இடக்கு நியம விதம் பிள்ளைங்கோ. இதுல பிள்ளைகள் பாருங்க முற்பகலை தந்திருக்கணும் பாருங்க பிள்ளைகள். அந்த கேள்விதான் திரும்ப 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 வந்து கொண்டிருக்கு என்ன பிள்ளைகள். அதே மாதிரி கேள்விதான் வருகுது. என்ன எக்ஸாமுக்கு மேத்ஸ் பிள்ளைகள் மாறாது. இதுதான் மேத்ஸ் என்றா மேத்ஸ் தான் பிள்ளைகள் மாறாது. வேற பாடங்கள்லாம் மாறும். மேத்ஸ் அதே தான் பிள்ளைகள் திரும்ப திரும்ப அந்த விஷயம் தான் வரும். ரைட். பிற்பகல் 1:45 1 மணி பிள்ளைகள் 45 நிமிடம் பிள்ளைகள் பாருங்க. இது வந்து முற்பகல் என்று தரப்பட்டிருக்கு. ஆகவே 24 மணி நேரத்தில் கடிகாரத்தில் எழுதுறாண்ட பிள்ளைகள் இதுல குற்று தந்திருக்கணும் என்ன பிள்ளைகள். அப்ப நாங்கள் குற்றொன்னும் போட தேவையில்லை. ஆகவே இதுக்குள்ள சரியா எழுதினோம்டா சரி பிள்ளைகள். 1:45 இப்படி எழுதினா சரி பிள்ளைகள். சரியா டிஜிட்டல் கடிகாரம் இதா பிள்ளைகள். சரியா நீங்கள் பிள்ளைகள் 12 கூட்டி போடாதீங்க தயவு செய்து. 12 கூட்டி விட்டா பிள்ளைகள் பிள்ளை என்ன பிள்ளைகள். 12 கூட்டி விட்டா 13:45 போட்டா பிள்ளைகள். ஏன் அது பிற்பகலுக்கு தான் பிள்ளைகள் வரும். 13:45 பிற்பகலுக்கு தான் வரும், முற்பகலுக்கு வராது. சரிதான பிள்ளைகள். ஆகவே இதுக்கு 2 மார்க்ஸ். அடுத்தது பிள்ளைகள் 20வது கேள்வி பாருங்க பிள்ளைகள். 20வது கேள்வி 600 வரும் பிள்ளைகள. 600 பிள்ளைகள் கட்டாயம் இந்த விசுகோத்தண்டு எழுதாதீங்க பிள்ளைகள். அப்படி எழுதினாலும் ஓகே. சரியா யாராவது அப்படி எழுதி இருந்தா பிள்ளைகள் 600 விசுக்கோத்துகளின் எண்ணிக்கை யாதுன்னு கேட்டா விசுக்கோத்துகள் என்று சரியா எழுதி இருந்தா பிள்ளைகள் சரி போடுங்க. விசு 2 பிள்ளைகள் பிள்ளை வந்தா பிள்ளை போடுங்க. விசுக்கோத்துகள் என்று சரியா இருக்கணும் பிள்ளைகள் எழுத்து. அதுக்காகத்தான் நாங்கள் என்ன செய்யறோம்னா இந்த எழுத்தை தவிர்க்க வேணும். விசுக்கோத்துகள் என்று எழுதுறத பிள்ளையை தவிர்த்து விட்டோம் என்றால் நல்ல உங்களுக்கு. என்றால் எங்களுக்கு பிள்ளைகள் சில நேரம் எழுத்து பிள்ளை வந்துடும். அதுக்காகத்தான் நான் அந்த தவிர்க்க சொல்றது. ரைட். அப்ப 600 போட்டா சரி பிள்ளைகளா. சரியா பிள்ளைகள். ஓகே. ஏதாவது டவுட் அண்டா பிள்ளைகள் சொல்லுங்க. ரைட். அடுத்த பிள்ளைகள் பாருங்க. 21வது கேள்விக்கு போடுங்க பிள்ளைகள். 21வது கேள்வி இதுக்கும் பிள்ளைகள் 2 மார்க்ஸ். இதுக்கும் 2 மார்க்ஸ் பிள்ளைகள். அடுத்தது 21வதுக்கு பிள்ளைகள் பாருங்க. 21வதுக்கு 43 பிள்ளைகளா. இது வந்து சாதாரணமா கூட்டல் கழித்தல் பெருக்கல் பிரித்தல் தான் பிள்ளைகள் வரும். இப்ப 43. அப்ப மேத்ஸை பொறுத்தளவில் பிள்ளைகள் பெரிய கஷ்டம் இல்லை. ஆனா நீங்கள் சரியாக விளங்கி செய்யணும் பிள்ளைகள். ஓகே. இதுக்கும் பிள்ளைகள் 2 மார்க்ஸ். அடுத்தது 22வது கேள்வியை பாருங்க பிள்ளைகள். இதுல உருவில் இழற்றப்படாத பகுதி எத்தனை 4 பங்காகும் என்று இட பிள்ளைகள் பாருங்க. 4 பங்காகும் என்று இடக்கு இழற்றப்படாத பகுதி பிள்ளைகளா. அப்ப 4 பங்கு போடுவோம். தனியா 3 பங்கு போட்டாலும் சரி பிள்ளைகளா. 3 பங்கு போட்டாலும் சரி. இப்படி நீங்கள் எழுத்தில் எழுதினாலும் ஓகே பிள்ளைகளா. எழுத்தில் எழுதினாலும் ஓகே. 4 போட்டாலும் சரி பிள்ளைகளா. 3 பங்கு போட்டாலும் சரி. இல்லாட்டி 4 பங்கு போட்டாலும் சரி. சரியா பிள்ளைகள். ஏனென்றா அந்த அதை பாருங்க ஒரு இழற்றப்படாத பகுதிதான் கேட்டாக்கா. ஓகே. அடுத்தது பிள்ளைகள் பார்ப்போம். 23வது பார்ப்போம். 23வது பிள்ளைகள் கட்டாயம் அடிமட்டத்தை தான் பயன்படுத்த வேணும். அடிமட்டத்தை நீங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு 5ஆம் ஆண்டு பயிற்சி புத்தகத்துல தந்திருப்பினம். புத்தகத்துல இருக்கு பிள்ளைகள். ஆசிரியர் எல்லாம் வழிகாட்டியிருப்பினம் உங்களுக்கு என்று இப்படி செய்யணும். இந்த நெய்யுருவில கீறுறது அடிமட்டத்தை பயன்படுத்தாத பிள்ளைகள் பிள்ளைதான் போடுவினம். சரியா. அப்ப நீங்க வடிவா கவனிங்க பிள்ளைகள். இந்த ஏன்னா சில நுணுக்கங்கள் உங்களுக்கு தெரியணுமா. அப்படி செய்தாலும் சரி போடுவினா தான் நீங்கள் நினைக்க கூடாது. பிள்ளைகள் வடிவா கவனிங்க. அடிமட்டத்தை பயன்படுத்தாத பிள்ளைகள் பிள்ளைதான் போடுவினம் உங்களுக்கு. அப்ப நீங்கள் கட்டாயம் பிள்ளைகள் கேள்விக்கு அடிமட்டத்தை பயன்படுத்தும்.
இப்ப பாருங்க பிள்ளைகள், அவ எங்களுக்கு எப்படி தவறு வாரன்னா அந்த சின்ன சின்ன பிள்ளையால தான் பிள்ளைகள் தவறு வாரம். சின்ன சின்ன நுணுக்கம் அடிமட்டத்தை பயன்படுத்த அடி பிள்ளைகள் அநியாயமா 2 மார்க்ஸ் இல்லாம போடுமே எங்களுக்கு. பிள்ளைகள் பாருங்க, அடிமட்டத்தை பயன்படுத்தி சரியா கேளுங்க பிள்ளைகள். பிள்ளைகள் பாருங்க, இதுல அந்த சரியான சமச்சீரான ஒரு கிடைக்குமாறு பூரணப்படுத்த வேணும். அந்த அடிமட்டத்தை தான் பிள்ளைகள் பயன்படுத்த வேணும். அது மிக மிக முக்கியமானது. ரைட். அப்ப இதுக்கும் பிள்ளைகள் 2 மார்க்ஸ் போடுங்க பிள்ளைகளா. எல்லாத்துக்குமே 2 மார்க்ஸ் தான் வருகுதா? இதுக்கும் 2 மார்க்ஸ் பிள்ளைகள். அடுத்தது இந்த 24வது கேள்வியை பாருங்க பிள்ளைகள். 24வது கேள்வி 9 கிலோகிராம் 250 கிராம் பிள்ளைகளா. 250 கிராம் 9 கிலோகிராம் 250 கிராம். 2 பிள்ளைகள் 2 மார்க்ஸ் போடுங்கப்பா. அப்புறம் விளங்கப்படுத்துறேன் பிள்ளைகள். 9 கிலோகிராம் 250 கிராம் பிள்ளைகள் 2 மார்க்ஸ் போடுங்க. சாரி பிள்ளைகளா, அதுல மாறி சாரி பிள்ளைகளா, அது 9 கிலோ 250 கிராம் இல்ல பிள்ளைகள், சாரியா, அதை நான் மாறி பார்த்துட்டேன். சாரி பிள்ளைகள், இந்த விட இல்லையா. சாரி பிள்ளைகளா, அதுல மாறி வந்துருக்குது. ஓகே 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 ஓகே. அது பிள்ளைகள் 22வதுக்கும் 2 மார்க்ஸ் ஆன் பிள்ளைகளா. இதுக்கும் 2 மார்க்ஸ் ஆன். அடுத்த பிள்ளைகள் பாருங்க, இந்த இதுக்கு பிள்ளைகள் 2 மார்க்ஸ் ஆனா சாரி, அதுல மாறி அதுல வந்துட்டு பிள்ளைகள். ஓகே, 8 கிலோ 290 கிராம் பிள்ளைகளா. அதுலயா 24வது கேள்விக்கு பிள்ளைகள். ஓகே, 25வது கேள்விக்கு பிள்ளைகள் இங்க கவனியுங்கோ. இதுதான் பிள்ளைகள் வடிவா கவனியுங்கோ. இந்த கேள்வி பிள்ளைகள் வடிவா இருக்க வாசிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். வடிவா வாசிச்ச பிள்ளைகள் சரியா செய்திருப்பினோம். சரியாக வாசிச்ச பிள்ளைகள் சரியா செய்திருப்பினோம். இந்த கேள்விக்கு எத்தனை பிள்ளைகளுக்கு சரி வரும் என்று கண்டா தெரியாது. அதான் பிள்ளைகள் அந்த சின்ன வசனத்தை போட்டு உங்களுக்கு குழப்பி போடுவினோம். ஒரு பாத்திரத்தில் 770 மில்லி லீட்டர் நீர் இருந்தது. அதிலிருந்து நீரின் அளவு லீட்டர் அல்லது என்று போட்ட பிள்ளைகள். லீட்டரிலும் மில்லி லீட்டரிலும் கேட்கல. லீட்டர் அல்லது மில்லி லீட்டர்ல வர சொல்லிக்கிறாங்க. அப்ப உங்களுக்கு பிள்ளைகள் நீங்கள் லீட்டர்ல கொடுத்தாலும் சரி, மில்லி லீட்டர்ல கொடுத்தாலும் சரி பிள்ளைகளா. இதுக்கு 2 மார்க்ஸ் வரும் உங்களுக்கு. லீட்டர்ல சரியா கொடுத்துருக்கோம் பிள்ளைகள். லீட்டர்ல கொடுக்குறாண்டா பிள்ளைகள் 7.07 கொடுத்திருந்தா சரி பிள்ளைகள். லீட்டர்ல நீங்கள் இந்த லீட்டர்ல கொடுக்காட்டி பிள்ளைகள், இந்த லீட்டர்ல கொடுக்காட்டி மில்லி லீட்டர்ல கொடுத்தா சரி பிள்ளைகள். 770 மில்லி லிட்டர் போட்டாலும் சரி பிள்ளைகள். இப்ப இதுல பிள்ளைகள் என்னன்னா, இந்த கேள்வியில பிள்ளைகள் வடிவா கவனிங்கோ. லீட்டர் அல்லது மில்லி லீட்டர் தான் தந்திருக்கணும். இந்த அல்லது சொல்ல லீட்டரிலும் மில்லி லீட்டரிலும் தர சொன்னதான் பிள்ளைகள் அப்படி கொடுக்குறாரு. சரியா பிள்ளைகள்? அப்ப பாத்தீங்கன்னா தெரியும் பிள்ளைகள், உங்களுக்கு இந்த கூடுதலா பிள்ளைகள் மேத்ஸ்ல இப்படியான கேள்வியில பிள்ளைகள் அந்த சொல்லுகளை போட்டு குழப்பி போடுவீங்க. லீட்டரிலும் மில்லி லீட்டரிலும் தருகன்னு சொன்னா நீங்கள் என்ன பிள்ளைகள் செய்வீங்கள்? லீட்டர்ல மில்லி லீட்டர்ல கிடைச்சுன்னா 7 லிட்டர், இந்தியால 70 மில்லி லிட்டர் கொடுப்பீங்க. இப்படி கொடுப்பீங்க பிள்ளைகள் 70 மில்லி லிட்டர். ஆனா இதுக்கு அப்படி கொடுக்கலாம் பிள்ளைகள். என்னன்னு சொன்னா லீட்டரிலும் அல்லது என்று தந்தபடியா நாங்கள் அப்படித்தான் பிள்ளைகள் கொடுக்கணும். இதுல லீட்டர்ல அல்லது மில்லி லிட்டர் கொடுத்தா சரி. நீங்கள் இதுல பிள்ளைகள் பாருங்க, 7070 மில்லி லிட்டர் பிள்ளைகள். மில்லி லிட்டர் எழுத தேவையில்லை. இந்த மில்லி லிட்டர் எழுதி இருக்கிறபடியா எழுத தேவையில்லை பிள்ளைகளா. 7070 இந்த 0.7 போட்டா சரி. சரியா பிள்ளைகள்? இதுல ஏதாவது டவுட் என்ன பிள்ளைகள் நான் பிறகு விளங்கப்படுத்தி வரேன். இந்த கேள்விக்கு ஏதாவது டவுட் என்ன விளங்கப்படுத்தி வரேன். 770 லிட்டர் வராது பிள்ளைகள. 770 லிட்டர் வராது. ஓகே, கட்டிக்காரி அன்பர் ஐசித் சரி, அந்த கேள்விக்கு சரியா எடுத்திருக்கிறாரா கட்டிக்காரன்? ஓகே, அந்த கேள்விக்கு சரியா எடுத்திருக்கிறாரு. ஓகே, அதுல சரி நிறைய பிள்ளைகளுக்கு வந்திருக்கும். ஆனால் அவர் போட்டிருக்கிறது இல்லையா கட்டிக்காரன். ரைட், இதே மாதிரி பிள்ளைகள் பாருங்க. இந்த கேள்வியை பாருங்க பிள்ளைகள். பிள்ளைகள் பாருங்க, இதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் பிள்ளைகள். எங்களை அந்த நாங்கள் 2-3 தரம் கேள்வியை வாசிச்சாதான் சரி எடுக்கலாம். இல்லையா இது இந்த கேள்விகளுக்கு சரி எடுக்கலாம். அது பிள்ளைகள் கஷ்டம் பாருங்க. அப்ப நாங்கள் ஒரு கேள்வியை கணித கேள்வி என்றாலும் பிள்ளைகள் 2 தரம் வாசிக்கணும். வாய்ச்சாதான் சரி எடுக்கலாம். இல்லைன்னா கஷ்டம். ஒருக்கா வாய்ச்சம் என்றால் எங்களுக்கு பிள்ளைதான் வந்துடும். ரைட், இந்த கேள்வியை பிள்ளைகள் பாருங்க. இந்த கேள்வி இருக்கா பாருங்க. பொதி செய்யப்பட்ட முறையில் அளக்கும் போது ராசின் ஒரு தட்டில் பொதியும் மற்ற தட்டில் உருவில் காட்டப்பட்டவாறு
மூன்று படிகளும் பயன்படுத்தப்படும். அவ்வாறு புதிய நிறை அளவுகள் இட பிள்ளைகள் இங்க பாருங்க பிள்ளைகள் நிறையின் அளவுகள் இட பிள்ளைகள் இதுல 2 கிலோ ஒன்று போடுவீங்க பிள்ளைகள் 2 போட்டா சரி கிலோகிராம் போட தேவையில்லை கிராம் அது பிள்ளைகள் 50 இப்படி போட்டா சரி பிள்ளைகள் 2 கிலோகிராம் 50 கிராம் சரியா பிள்ளைகள் இது ஈஸி தான் 2 கிலோகிராம் பிள்ளைகள் 50 கிராம். அடுத்தது பிள்ளைகள் பாருங்க 27 ஆகுகள் இதுக்கும் பிள்ளைகள் 2 மார்க்ஸ் இதுக்கும் 2 மார்க்ஸ் பிள்ளைகள பிள்ளைகள் பாருங்க ஒரு 3 கேள்வி போனாலே அங்க 6 மார்க்ஸ் இல்லா போடும் என்ன பிள்ளைகள் இதுல பிள்ளைகள் பாருங்க மாலா கடைக்கு சென்று கொப்பி ஒன்றை வாங்கிவிட்டு கொழும்பு துறைமுகத்தில் உள்ள நாணயத்தாள் பிள்ளைகள் கட்டாயம் உங்களுக்கு கணித புத்தகத்தில் இருக்கு பிள்ளைகள் வடிவாக கவனிச்சு கொள்ளுங்க நாணயத்தாள் பற்றிய விளக்கம் பிள்ளைகள் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். இந்த கொழும்பு துறைமுகத்தில் உள்ள நாணயத்தாள் பிள்ளைகள் இதுல இருக்குன்னு தெரியுமா யாருக்காவது கொழும்பு துறைமுகத்தில் உள்ள நாணயத்தாள் வந்து பிள்ளைகள் கட்டாயம் பிள்ளைகள் உங்களுக்கு அந்த எங்கள்கிட்ட இருக்கிற நாணயத்தாள் பிள்ளைகள் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். அதுல பிள்ளைகள் வடிவா கவனிங்க நான் உங்களுக்கு நாணயத்தாள் பற்றி பிள்ளைகள் வீட்டுல ஒரு நாணயத்தாள் இருந்து அவங்களுக்கு மேசை கீழே வச்சு பாருங்க பிள்ளைகள் கட்டாயம் எடுத்து பாருங்க பிள்ளைகள் மேசை கீழே நீங்கள் வச்சிருந்து போட்டு உங்களுக்கு மறக்கிற நேரம் எல்லாம் எடுத்து பாருங்க உண்மையான நாணயத்தாள பார்த்தாலும் பரவாயில்ல பிள்ளைகள் இதுல பிள்ளைகள் பாருங்க 20 ரூபா நாணயத்தாள தான் பிள்ளைகள் அந்த காசு இருக்குது அதுல பிள்ளைகள் பாருங்க கொழும்பு துறைமுகத்தின் தோட்டம் இருக்கு பிள்ளைகள். அடுத்தது பாத்தீங்கன்னா தெரியும் வலது பக்கத்துல என்ன செவியாந்த இருக்கு பிள்ளைகள் அதுல 20 ரூபா நாணயத்தாள பிள்ளைகள் செவியாந்த இருக்கு பிள்ளைகள் சரிதானே. அப்ப இதுல பிள்ளைகள் பாருங்க 50 ரூபா நாணயத்தாள் என்ன இருக்கு பிள்ளைகள் பன்னம்பட்டிய பாலம் இருக்குல்ல பிள்ளைகள் பன்னம்பட்டிய பாலம் இருக்கு பிள்ளைகளா அதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க 50 ரூபாயில பிள்ளைகள் பன்னம்பட்டிய பாலம் இருக்குது அதுல பிள்ளைகள் அதுல ஒவ்வொரு பேர் இருக்கு பிள்ளைகள் நீல வெட்டிவால் குருவி இருக்குது 50 ரூபா நாணயத்தாள்ல அதையும் பிள்ளைகள் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்த 100 ரூபா நாணயத்தாள் என்ன இருக்கு பிள்ளைகள் நுரைச்சோலை நிலக்கரி மின் வலு பொருட்சேத்திடம் இருக்கு பிள்ளைகள் பாருங்க நுரைச்சோலை இருக்கு பிள்ளைகள் 100 ரூபா தாள்ல அந்த விஷயத்தை ஞாபகத்துல அடுத்தது பிள்ளைகள் பாருங்க 500 ரூபா தாள்ல என்ன இருக்குது உலக வர்த்தக மையம் இருக்கு பிள்ளைகள் இரட்டை கோபுரம் உலக வர்த்தக மையம் கட்டிக்காரியோ ஆதிகா வச்சிருக்கிறான் 100 ரூபா தாள் இல்ல என்ன உலக வர்த்தக மையம் இருக்கு பிள்ளைகள் இரட்டை கோபுரம் இருக்கா அதுல பிள்ளைகள் ஒரு கிளி ஒன்று இருக்கு என்ன பிள்ளைகள் அந்த கிளிக்குத்தான் பேர் பிள்ளை லயாட் அந்த லயாட் கிளின்னு சொல்றோம் என்ன பிள்ளைகள் ரைட். அப்ப அதெல்லாம் கொஞ்சம் வச்சிருக்க பிள்ளைகள் 1000 ரூபா நாணயத்தாள பிள்ளைகள் எதுல இருக்கு ரம்போட சுரங்கப்பாதை இருக்கு பிள்ளைகள 1000 ரூபா நாணயத்தாள நீங்கள் நேரடியா பிள்ளைகள் கூட கையில காசை எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகத்துல நிக்கும் அப்ப நீங்கள் இதெல்லாம் பாடமாக்குறதை விட நீங்கள் காசுகள் இருந்தா பிள்ளைகள் நீங்கள் வச்சிருங்க அப்ப தரமாட்டினம் 5000 ரூபா தாளெல்லாம் தரமாட்டினம் ஆனா பிள்ளைகள் ஒரு வேண்டி பார்த்துட்டு கொடுங்க இருக்கா ரைட். அப்ப பிள்ளைகள் பாருங்க அதுல 20 ரூபா நாணயத்தாள் பிள்ளைகள் 3 என்ன அப்ப 20 ரூபா நாணயம் இதுல பிள்ளைகள் நீங்கள் விடைய தனியா எழுதுறேன் நான் பாருங்க பிள்ளைகள 20 ரூபா நாணயத்தாள் 3 அப்ப பிள்ளைகள் 20 ரூபா நாணயத்தாள் 60 ரூபா அப்ப 5 ரூபா நாணயத்தாள் பிள்ளைகள் 65 ரூபா பிள்ளைகள் கட்டாயம் எழுதிய பிள்ளைகள் இப்படி எழுத வேணும் அதுதான் பிள்ளைகள் இங்க நீங்கள் விடுற தவறு 65 ரூபாண்டு 6வது எழுதிருந்தா பிள்ளை போடுவோம் பிள்ளைகளா இப்படி 65 ரூபாண்டு போட்டிருந்தா பிள்ளை 65 ரூபா போட்டு 2 குற்று போட்டு 0 போட்டா பிள்ளைகள் சரி போடுங்க அப்படி இல்லாட்டி பிள்ளைகள் நீங்கள் முன்னுக்கு ரூபா போட்டு முன்னுக்கு பிள்ளைகள் ரூபா போட்டு பிள்ளைகள் 65 போட்டு இப்படி போட்டாலும் சரி போடுங்க பிள்ளைகளா இப்படி போட்டாலும் சரி பிள்ளைகள் 65 ரூவன்னா கட்டாயம் பிள்ளைகளா முன்னுக்கு ரூவன்னா போடுங்க இப்ப அதைத்தான் பிள்ளைகள் சொல்லிக்கணும் அழகு போட அடிப்புல போடுங்க உண்டு சொல்லிக்கணும் பிள்ளைகள் அப்ப ரூவன்னா போட்டு 65 ரூபா போட்டு 2 போட்டாலும் சரி ரூபாண்டு போட்டு 65 ரூபா போட்டாலும் சரி பிள்ளைகள் ஒன்னும் போராட்டி பிள்ளைகள் பிள்ளை போடுங்க என்னோட அழகு போராட்டி அது பள்ளிக்கூடத்திலையும் சரி பிள்ளைகள் பிள்ளை போடுங்க எல்லாருமே அப்ப நீங்கள் பிள்ளைகள் பிள்ளை போடுங்க அழகு போராட்டி பிள்ளை போடுங்க தயவு செய்து ரைட். அடுத்தது பாவம் பிள்ளைகள் பாருங்க ஓகே ரைட். அடுத்தது பிள்ளைகள் பாருங்க 5 மீட்டர் நீளமுள்ள துணிக்கடை உடையொன்றை தைப்பதற்கு 3 மீட்டர் 15 மீட்டர் அளவை வெட்டி நீக்கினால் மீதியாக உள்ள துணியின் நீளம் பிள்ளைகள் அதுல பிள்ளைகள் பாருங்க 1 மீட்டர் 85 சென்டிமீட்டர் என்று போட்டா சரி பிள்ளைகள 1 மீட்டர் பிள்ளைகள் 1 மீட்டர் சாரி 1 மீட்டர் என்று போடுங்க பிள்ளைகள் 1 மீட்டர் 85 சென்டிமீட்டர் பிள்ளைகள் சரியா பிள்ளைகள் 1 மீட்டர் பிள்ளைகள் 85 சென்டிமீட்டர் போட்டா 2 மார்க்ஸ் போடுங்க பிள்ளைகள் 1 மீட்டர் 85 சென்டிமீட்டர் போட்டா 2 மார்க்ஸ் போடுங்க பிள்ளைகள். அடுத்தது அப்பத்தை விரும்பும் மாணவர்கள் எண்ணிக்கையே அட்டவணையில் வரைவு குறித்து காட்ட வேண்டாம் பிள்ளைகள் இதே மாதிரிதான் வரைவில் நீங்க குறிச்சு காட்டணும் 9 பிள்ளைகள் வரைவில் குறிச்சு காட்டேக்க பிள்ளைகள் பாருங்க முதலாவது 5 போடுவீங்க பிள்ளைகள் 1 2 3 4 5 பிள்ளைகள் போடுவீங்க பிறகு
6 7 8 9 பிள்ளைகள் 4 போடுவீங்க பிள்ளைகள இது பிரிச்சு பிரிச்சு போடுவீங்க 5 தான் பிள்ளைகள் ஒரு வரைவில போடலாம் பாருங்க பிள்ளைகள் 1 2 3 4 5 போட்டு பிள்ளைகள் இங்க 4 போட்டீங்கன்னா சரி சரியா பிள்ளைகள் இதுக்கு 1 மார்க்ஸ் போடுங்க பிள்ளைகள 1 மார்க்ஸ் போடுங்க அடுத்த இவ்வகுப்புல மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை 22 ஆகவே பிள்ளைகள் 22 போட்டா இதுக்கு 1 மார்க்ஸ் போடுங்க பிள்ளைகள் மொத்தமா பிள்ளைகள் 30 மார்க்ஸ் வரும் உங்களுக்கு 30 மார்க்ஸுக்கு பிள்ளைகள் எத்தனை மார்க்ஸ் போடுங்க பிள்ளைகள் 30 மார்க்ஸுக்கு எத்தனை பிள்ளையோ அத்தனை பிள்ளைய கழிச்சு போட்டு போட்டீங்கன்னா சரி கிட்டத்தட்ட பிள்ளைகள் 27 28 எடுத்தா பிள்ளைகள் ஓகே 27 28 எடுத்தா பிள்ளைகள் உங்களுக்கு மேத்ஸுக்கு பரவாயில்லை நீங்கள் எந்த கேள்வியை கொடுத்தாலும் உங்கள்கிட்ட செய்யக்கூடிய ஒரு ஆற்றலும் திறனும் வரும் பிள்ளைகள் 27 28 எடுத்தா அது பிள்ளைகள் சாரி கவனையினத்தாலும் நாங்கள் பிறகு அந்த மார்க்ஸை கூட்டி கொண்டு போகலாம் 2 மார்க்ஸை 30 எடுக்கிறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணலாம் ஓகே ஆனா பிள்ளைகள் 25 குறைஞ்சா பிள்ளைகள் கொஞ்சம் கவனிக்கணுமா 25 குறைஞ்சா நாங்கள் கொஞ்சம் ஓகே கட்டிக்காரர் இப்ப 28 கிட்ட எடுத்துருக்கீங்க பிள்ளைகளா எல்லாரும் மார்க்ஸ் போட்டுருக்கீங்க கட்டிக்காரர் ஓகே விவரணா 28 ஓகே விவரணாக்கு என்ன பிள்ளை வந்தது கேள்வி பிள்ளை வந்தது 25வது கேள்வி சார் ஓகே 25வது கேள்வி ஓகே ஓகே என்னன்னு சொன்னா பிள்ளைகள் உங்களுக்கு கேள்வியை சின்ன கேட்க பிள்ளைகள் நீங்கள் அதை கவனிச்சிங்கன்னா சரியா கூடுதலா பிள்ளைகள் பாத்தீங்கன்னா தெரியும் லீட்டரிலும் மில்லி லீட்டரிலும் தருகண்டு நடக்கும் சரியா பிள்ளைகள் அதை நீங்க கவனிச்சிங்கன்னா சரி பிள்ளைகள் சில நேரத்தில் அப்படி வராது அப்படி வந்தா நீங்க கொஞ்சம் அதை கவனிச்சிருந்தீங்கன்னா சரி பிள்ளைகள் ஓகே 22 24 மார்க்ஸ் எல்லாம் எடுத்துருக்கீங்க பிள்ளைகள் ஓகே பிரச்சனை இல்லையா அதுல பிள்ளைகள் பாருங்க முதலாவது கேள்வி நான் விளங்கப்படுத்த கேள்வியில் இருக்கா விளங்கப்படுத்தி கொண்டு போறோம் பிள்ளைகள் ஓகே கட்டிக்கார் பிள்ளைகள் பாருங்க உங்களுக்கு அதுல பிள்ளைகள் அந்த அந்த இன்னும் ஒரு கொஞ்சம் விஷயம் இருக்கு பிள்ளைகள் அடுத்தடுத்த எக்ஸாம்ல வரும் பிள்ளைகள் இது வந்து கொஞ்சம் இலகுவா தான் தருகுது இனி பிள்ளைகள் 6வது 7வது எக்ஸாம் எல்லாம் கொஞ்சம் காட்டாத்தான் பிள்ளைகள் இருக்கும் மேத்ஸ்ல காட்டா பிள்ளைகள் இருக்காது ஓரளவு இதா தான் இருக்கும் அப்ப நீங்கள் இந்த பேப்பர் செய்ய பிள்ளைகள் உங்களுக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு இது ஒன்று வரும் 7வது 8வது கேள்விகள் செய்து கொண்டு போய்க்காங்க நான் முதல் 5 எக்ஸாம் பிள்ளைகள் கொஞ்சம் ஈஸியா தான் கொடுத்தேன் முதல் 5 எக்ஸாம் பிள்ளைகள் கொஞ்சம் ஈஸியா தான் கொடுத்தேன் அடுத்தடுத்த 5வது கேள்வியும் பிள்ளைகள் ஃபைனல் எக்ஸாமின் முடல கொஞ்சம் இதாத்தான் வரும் பிள்ளைகள் அப்ப நாங்க கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் வடிவ வாசிச்சு செய்யணும் பிள்ளைகள் கட்டாயம் வாசிச்சு செய்யணும் பிழை இல்லாம செய்யணும் பிள்ளைகள் அதான் முக்கியம் எங்கள்கிட்ட பிள்ளைகள் அந்த சின்ன சின்ன பிள்ளைகளை திருத்தி கொண்டு போவோம் பிள்ளைகள் பாருங்க இப்ப உங்கள்கிட்ட எல்லாம் முதல் செய்த எக்ஸாமுக்கும் இப்ப செய்த எக்ஸாமுக்கும் பிள்ளைகள் கொஞ்சம் பிள்ளைய திருத்தி இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் அதுதான் பிள்ளைகள் நேரம் அதுகள் இதுகள் செய்ய கொஞ்சம் பிள்ளைகளை திருத்தி கொண்டு வந்தாலே பிள்ளைகள் உங்களுக்கு ஒவ்வொரு மார்க்ஸை திருத்தி கொண்டு வந்தாலே ஓகே அதுல பிள்ளைகள் பாருங்க இதுல முதலாவது நாங்கள் வேகமா விளங்கப்படுத்தி கொண்டு போவோம் பிள்ளைகள் பாருங்க அந்த எண் பெயர்ல எழுதுறது பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் நான் பிள்ளைகள் அதை போடுவேன் இருந்தால் பிள்ளைகள் நான் எப்படியும் நாளைக்கு போடுறேன் பிள்ளைகள் அந்த எண் பெயர் பிடிஎஃப் அவ பிள்ளைகள் பாருங்க அடுத்தது இந்த 10னிடம் 100னிடம் 1000னிடம் அந்த இலக்கங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் 10னிடம் 1னிடம் 1000னிடம் அந்த இலக்கங்களை பிள்ளைகள் சரியா நீங்கள் எழுதுங்க பிள்ளைகள் அதாவது எண்கள் என்ற பாடத்துல இருக்குது அதே முறைக்கா பார்த்து கொள்ளுங்க பிள்ளைகள் அடுத்தது ஏறு வரிசை இறங்கு வரிசை எல்லாம் பிள்ளைகள் சாதாரணமானதானே என்ன பிள்ளைகள் ஏறு வரிசைண்டா அதாவது அந்த பிள்ளைகள் சிறிய நெரிசுக்கு போறது இறங்கு வரிசைண்டா பெரிய இலக்கத்துல இருந்து சிறிய இலக்கத்துக்கு வரன்றதை ஞாபகத்துல வச்சிருங்க பிள்ளைகள் அடுத்தது பிள்ளைகள் எண்கோலம் வந்து உங்களுக்கு சில நேரத்துல வரலாம் சில நேரத்துல வராமலும் விடலாம் பிள்ளைகள் அப்ப எண்கோலம் சம்பந்தமா நாங்கள் அறிஞ்சு வச்சிருக்கோம் பிள்ளைகள் எண்கோலம் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் வித்தியாசத்தை அதை வச்சுக்கொண்டா அந்த எண்கோலம் வரும் ஆகவே பிள்ளைகள் அந்த வித்தியாசத்தை வடிவா நீங்கள் குறிச்சு வச்சா பிள்ளைகள் வித்தியாசத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டு அதுக்கேற்ற மாதிரி எண்கோலத்தை பிள்ளைகள் செய்யலாம் சரியா அதுல பிள்ளைகள் பாருங்க 32 சாரி 32 39 பிள்ளைகள் அந்த எண்கோலத்துல வித்தியாசத்தை வச்சுக்கணும் அடுத்த பிள்ளைகள் பாருங்க 24 மணத்தியாலத்தை கடிகாரத்துல காட்டுறது பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் 24 மணத்தியால கடிகாரத்துல காட்டுற நேரத்தை நீங்கள் எழுதிக்க
நாங்களே எல்லாம் பிள்ளைகள் கட்டாயம் இந்த கேள்வி பிள்ளைகள் மனத்தியாலம் நேரம், அடுத்தது பிள்ளைகள் நேரம் தூரம், அதுகள் எல்லாம் பிள்ளைகள் இந்த கணிதத்துல மிக முக்கியமான பாடங்கள். அது நான் உங்களுக்கு தனியாக நான் இந்த கிளாஸ் முடிய டைம் இருந்தா உங்களுக்கு பிள்ளைகள் வழங்கப்படுத்தி விடுவேன். இங்க பாருங்க பிள்ளைகள், இந்த நேரம் சரியா பிள்ளைகள்? இப்ப நான் எழுதுற நேரம் என்ன நேரம் சொல்லுங்க பிள்ளைகள். நியம நேரத்துல இந்த நேரம் சொல்றது சரியா பிள்ளைகள்? 0 இந்த நேரம் பிள்ளைகள் என்ன நேரம் யாராவது சொல்ல முடியுமா? இந்த நேரம் பிள்ளைகள் நியம நேரத்துல இந்த நேரம். ஓகே, சம்கா என்ன நேரம் இது? சம்கா ஹையோ பெரியவங்க சொல்லுங்க. 12 மணி சார். 12 மணி தான் குறிக்கும். மதியம் 12 மணியா? மதியமா? ஓகே, வேற யாரையும் கேட்டு பார்ப்போம். பிள்ளைகள் இதுல அத்வைதா சொல்லுங்க, அது என்ன நேரம் அது? பிற்பகல் 12 மணி. பிற்பகல் என்றா எதை குறிக்குது? நள்ளிரவு. கட்டிக்காரி நள்ளிரவு பிள்ளைகள் 12 மணியை குறிக்கிறதுக்கு நியம நேரத்துக்கு எழுதுறதா? நள்ளிரவு பிள்ளைகள் இது வந்து சரியாக இரவு 12 மணி. நள்ளிரவு 12 மணியை நாங்கள் நியம நேரத்துல இப்படிதான் குறிப்போம் பிள்ளைகள். 12 மணிக்கு பிள்ளைகள் பாருங்க, 12 மணிக்கு நள்ளிரவு பிள்ளைகள். அப்ப பிள்ளைகள் பாருங்க, நள்ளிரவு அடிக்கிறதுக்கு இந்த நேரத்தை பயன்படுத்துவோம். அப்ப நீங்கள் பிள்ளைகள் பாருங்க, இதை நீங்கள் சில நேரத்துல பிற்பகல் என்று போட்டு 12 மணியை தந்தா நீங்கள் இப்படித்தான் எழுதணும். நியம நேரத்துல இப்படிதான் பிள்ளைகள் எழுதணும். 2 0 0 0 போட்டு விட்டா சரி. சரியா பிள்ளைகள்? அதே மாதிரி பிள்ளைகள் பாருங்க, முற்பகல் எழுதுறதுக்கு பிள்ளைகள் முற்பகல் எழுதுறதுக்கும் பிற்பகல் எழுதுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு பிள்ளைகள். நியம நேரத்துல முற்பகல் எழுதிய பிள்ளைகள் என்ன செய்ய வேணும்? நாங்கள் இப்ப 7 மணி என்றா 7 மணி பிள்ளைகள் முற்பகல் என்றா 7:30 வைப்போம். 7 மணி முற்பகல், 7 மணி பிற்பகல் ரெண்டு வந்தா பிள்ளைகள் நாங்கள் பிற்பகலே முற்பகலையும் அதே மாதிரி எழுதலாம் பிள்ளைகள். நியம நேரத்தில் எழுத போறோம்டா இதுல பிள்ளைகள் பாருங்க 0 7 2 குத்து போட்டு பிள்ளைகள் 30 போடுவோம். நியம நேரத்தில் எழுதுறது இது பிள்ளைகள் முற்பகல் எழுதுறது. பிற்பகல் எழுதுறதுக்கு எப்படி எழுதுவோம்னு சொன்னா 12 கூட்டணும் பிள்ளைகள். இந்த இதோட பிள்ளைகள் என்ன செய்வோம்? மாத்தியாலத்தோட 12 கூட்டணும் பிள்ளைகள். பிள்ளைகள் பாருங்க 19 30 போடும் பிள்ளைகள். அப்ப நாங்கள் இதை வச்சுக்கொண்டு கண்டுபிடிக்கலாம் இல்ல பிள்ளைகள்? இது முற்பகலா பிற்பகலான்னு கண்டுபிடிக்கலாம் இல்ல பிள்ளைகள்? முற்பகல் பிற்பகல் போட தேவையில்லை. இதை வச்சு நாங்கள் இந்த குறியீடை வச்சுக்கொண்டு பிள்ளைகள் கண்டுபிடிப்பாங்க. இது முற்பகலா பிற்பகலா என்று கண்டுபிடிக்கிறது காரணம் என்னன்று இந்த குறியீடை வச்சுக்கொண்டு பிள்ளைகள் கண்டுபிடிப்பாங்க. ஆகவே இதுக்கு பக்கத்துல பிள்ளைகள் முற்பகல் பிற்பகல் போட தேவையில்லை. இது முற்பகலா பிற்பகலாண்டு போட தேவையில்லை பிள்ளைகள். அதுதான் மிக முக்கியமானது. அப்ப நேரத்தை வச்சுக்கொண்டு பிள்ளைகள் பாக்கிக்க வடிவா கவனிக்கணும் பிள்ளைகள். இந்த நேரம் நாளை பாக்கிக்க பிள்ளைகள். அப்ப நாங்கள் இதை 13 14 வந்தா பிள்ளை முற்பகல் என்றால் 6ல இருந்து பிள்ளைகள் 7 8 9 சாதாரணமா வந்தா பிள்ளைகள் அது முற்பகலாகவும் வரும். சரியா பிள்ளைகள்? இது வந்து டிஜிட்டல் கடிகாரம், அதாவது நியம நேரம் என்று சொல்லுவோம் பிள்ளைகள். சரியான நியம நேரம் உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆகிய பிள்ளைகள் அதை ஒருக்கா ஞாபகப்படுத்தி வச்சிருக்கோம். அதுல பிளவார பிள்ளைகள் அதை ஒருக்கா கவனத்துல கொள்ளுவோம். ரைட், அடுத்த இருக்கா கேள்வியை பிள்ளைகள் இருக்கா பாருங்க இருக்கா. அடுத்த பிள்ளைகள் பாருங்க, அந்த பிரித்தல் வகுத்தல் எல்லாம் பிள்ளைகள் ஓரளவு செய்யலாம். அதே மாதிரி பிள்ளைகள் பாருங்க, இந்த இதுலயும் பிள்ளைகள் பாருங்க, இதெல்லாம் 5 மாதங்கள் நாங்கள் 5ஆல 215 பிரிச்சா சரி பிள்ளைகள். அதே மாதிரி பிசுகோத்துன்றது அதில் பெருக்கி விடா சரி. அதே மாதிரி பிள்ளைகள் பாருங்க, இந்த நிலற்றப்பட்ட பகுதி 4 பங்குகள் என்று கேட்டா பிள்ளைகள் வடிவா கவனிங்க. உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இந்த பங்குகளை பிள்ளைகள் இந்த பங்குகளை நாங்கள் பாக்கிக்க பிள்ளைகள் இந்த கவனிங்க பிள்ளைகள். இந்த கேள்வி இருக்கா கவனிங்கோ. இதுல சொல்லப்படுது பிள்ளைகள், உருவில் இழக்கப்படாத பகுதி எத்தனை 4 பங்குகள் உண்டு. இதுல பிள்ளைகள் பாருங்க, மொத்தமாக 4 பங்குண்டா பிள்ளைகள். 4 பங்குண்டா 4 பகுதி என்னதான் குறிக்கும். அதாவது பிள்ளைகள் பாருங்க, பகுதி எண் இருக்கு பிள்ளைகள். இந்த 4 4 பகுதி எண்ணை தான் குறிக்கும். 4ல எத்தனை பங்குன்னு கேட்டாங்க.
இதுல பிள்ளைகள் பாருங்க மொத்தமா இத்தனை வாங்க 1 2 3 4 5 6 7 8 மொத்தமா 8ல நிலட்டப்பட்ட பகுதி 3 புள்ளிகள் 8ல சாரி நிலட்டப்பட்ட பகுதி 2 8ல நிலட்டப்பட்ட பகுதி 2 புள்ளிகள் இதுதான் பகுதியன் இது தொகுதியன்னு சொல்ற பிள்ளைகள் பாருங்க மொத்தமா 8 சம பகுதிகளா பிரிச்சு அதுல 2 பகுதி நிலட்டப்பட்டிருக்கு அதே மாதிரி பிள்ளைகள் நிலட்டப்படாத பகுதி எதுல 8ல பிள்ளைகள் பாருங்க 8ல எத்தனை பகுதி நிலட்டப்பட்டிருக்குது 8ல 2 பகுதி போனா மிச்சம் எத்தனை பிள்ளைகள் 6 பகுதி நிலட்டப்பட இல்ல 6 பகுதி நிலட்டப்பட இல்ல பிள்ளைகள் அப்ப எங்களுக்கு 4 இந்த மாதிரி பாக்குறது பிள்ளைகள் 4ல எத்தனை பகுதி என்று பாக்குறது இப்ப நீங்கள் பிள்ளைய பாருங்க நிலட்டப்படாத பகுதி எத்தனை 8ல 6 பகுதி தான் நிலட்டப்பட இல்ல 8ல 6 பகுதி தான் நிலட்டப்பட இல்ல பிள்ளைகள் சரியா பிள்ளைகள் அப்ப இதை வந்து நாங்கள் 4 பகுதிக்கு மாத்த போறோம்டா 4 பகுதிக்கு மாத்த போறோம்டா பிள்ளைகள் இந்த 8 4 பிள்ளைகள் எத்தனை வகுத்துனாங்க பிள்ளைகள் 8 4 எத்தனை வகுத்துனாங்க பிள்ளைகள் 2 வகுத்துனாங்க இல்லை 8 4 பிள்ளைகள் இதை 8 4 பங்கா மாத்தணும் என்று சொன்னா 2 வகுத்துனாங்க பிள்ளைகள் சரிதானே அப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம் இந்த தொகுதி எண்ணையும் 2 வகுக்கணும் பிள்ளைகள் 2 வகுத்தா 6 2 வகுத்தா பிள்ளைகள் எத்தனை 3 2 வர பிள்ளைகள் ஓகே தானே அப்ப 4ல 3 பகுதான் கண்டுபிடிக்கலாம் அப்ப பிள்ளைகள் பாருங்க அப்ப 4 பகுதியா மாத்த போற மாட்டோம் அப்ப நாங்கள் இதை சரியான பின்னத்தை போட்ட பிள்ளைகள் உங்களுக்கு மாத்தி பார்க்கலாம் ஓகே பிள்ளைகள் அப்ப இதுல பிள்ளைகள் உங்களுக்கு கஷ்டம் இல்லை இந்த கேள்வி எல்லாம் பெரிய இதுல அடுத்த பிள்ளைகள் பாருங்க நெய்யுறு படம் பிள்ளைகள் செய்யலாம் நம்ம என்ன பிள்ளைகள் அதுல பிள்ளைகள் பாருங்க நெய்யுறு படம் அதுவும் பிள்ளைகள் அப்படியே அடிமட்டத்தால வரைஞ்சா சரி அடுத்த பிள்ளைகள் பாருங்க இந்த கிலோகிராம் அதாவது நிறைய பாக்குறது பிள்ளைகள் 3 கிலோ 40 கிராம் அதுல பிள்ளைகள் பாருங்க 3 கிலோ 40 கிராம் அடுத்த பிள்ளைகள் பாருங்க 5 கிலோ 850 கிராம் சரியா பிள்ளைகள் இது கிராம் இது கிலோ ஆகவே வடிவா கவனிங்க இப்ப நீங்கள் ஒரு இலக்கத்தை கூட்ட போறீங்கன்ற பிள்ளைகள் எங்கட பெருமதி பிள்ளைகள் இலக்கத்துக்கு இலக்கம் மாறுபடும் அதுதான் பிள்ளைகள் மிக மிக முக்கியமான விஷயம் சரியா பிள்ளைகள் இப்ப வடிவா கவனிங்க பிள்ளைகள் எங்களுக்கு என்ன எங்க பிளவாரன்னு சொன்னா இந்த கணக்கில் எங்க பிளவரும்னு சொன்னா ഇതിന്റെ പെറുമതിയും പിള്ളികൾ ഇതിന്റെ പെറുമതിയും വേറെ വേറെ இந்த 0 பெறுமதி வேற இந்த 4 பெறுமதி வேற இந்த 5 பெறுமதி வேற பிள்ளைகள் 8 பெறுமதி வேற சரியா பிள்ளைகள் ஏன் பெறுமதி வேறு ஏன் பெறுமதி வேறுபடுது பிள்ளைகள் இந்த அதாவது பிள்ளைகள் பாருங்க இப்ப 4 4 4 444 இலக்கம் வந்திருக்கணும் பிள்ளைகள் 444 இலக்கத்திலேயும் பிள்ளைகள் பாருங்க இந்த 4 பெறுமதி வேற இந்த 4 பெறுமதி வேற இந்த 4 பெறுமதி வேற ஏன் பிள்ளைகள் பெருமதி வேறுபடுகிறது அதாவது ஒவ்வொரு எல்லாம் 4 தான் பிள்ளைகள் 4 தான் ஆனா பெருமதி வேற வேற பிள்ளைகள் ஏன் பெருமதி வேற வேற வருது பிள்ளைகள் அந்த பெருமதி வேற வேற வாரதுக்கு காரணம் என்ன பிள்ளைகள் அந்த பெருமதி வேறுபடுறதுக்கான காரணம் என்ன அக்ஸிதா தெரியுமா ஆதிகா பெருமதி வேறுபடுறதுக்கு என்ன காரணம் இதுல இதுவும் 4 தான் இதுவும் 4 தான் இதுவும் 4 தான் ஆனா அதுல பெருமானம் வேற பிள்ளைகள் என்ன காரணம் தெரியுமா இடப்பெருமானத்தை வச்சு இடம் பிள்ளைகள் இடம் அவர் நிக்கிற இடம் அவர் எந்த இடத்துல இருக்கிறதோ அதுக்கு ஏற்ற மாதிரி பெருமானம் மாறும் பிள்ளைகள் பாருங்க இந்த இடத்துல அதாவது முதலாவது இடத்துல இருந்த பிள்ளைகள் இவருக்கு 4 தான் பெருமானம் இவருக்கு கூட இல்லை அதே மாதிரி பிள்ளைகள் இவர் 2வது இடத்துக்கு போட்டாருண்டா இவருக்கு 40 என்ற பெருமானம் கிடைக்கும் பிள்ளைகள் இவர் 3வது இடத்துல போனா இவருக்கு 400 என்ற பெருமானம் கிடைக்கும் பிள்ளைகள் பாருங்க அந்த இடம் தான் பெருமானம் தீர்மானிக்கும் சரியா பிள்ளைகள் இப்ப நீங்க பிள்ளைகள் வடிவாக்கம் பண்ணீங்கோ இந்த இடத்தை கொண்டு இவரை கிட்ட போட்டா பிள்ளைகள் என்ன நடக்கும் இப்படி போட்டா என்ன நடக்கும் பிள்ளைகள் இப்படி போட்டா என்ன நடக்கும் பிள்ளைகள் இந்த பெருமானம் பிள்ளைகள் 100 என்ற இடத்துக்கு இவர் போட்டார் அப்ப இவன் பெருமானம் மாறிட்டு என்ன பிள்ளைகள் இப்படி கூட்டுங்க என்ன நடக்கும் பிள்ளையா வந்துருவாங்க ஏனென்றா இந்த இடத்துக்கு நேரம் இவரிடம் வேற பிள்ளைகள் இவற்ற இடம் வேற இவற்ற இடத்துக்கு நேரம் தான் இவற்ற இடத்தை கொண்டு போடணும் இவற்ற இடத்துக்கு நேரம் இவற்ற இடத்தை மாத்தி போட்டால பிள்ளைகள் உங்களுக்கு புல வந்துடும் சரியா பிள்ளைகள் அப்ப என்ன செய்யணும் இவற்ற இடத்துக்கு நேரம் தான் போட வேணும் சரியா பிள்ளைகள் இப்படித்தான் போடணும் இவருக்கு நேரம் தான் இவற்ற இடத்தை போடணும் இவர் 10ஆம் இடம் பண்ணா பிள்ளைகள் இவரையும் 10ஆம் இடத்துக்கு நேரம் தான் கொண்டே போடணும் இவரை கொண்டே நாங்க 100ஆம் இடத்துக்கு போட்டு விட்டோம்டா என்ன நடக்கும் எங்கட கணக்கு பிழைச்சு போடும் அப்ப பிள்ளைகள் நீங்கள் எல்லா கூட்டல் செய்தாலும் அப்ப வடிவா கவனிங்க பிள்ளைகள் அந்த இடத்தை கவனிங்க பிள்ளைகள் இடம் தான் மிக மிக முக்கியமானது அப்ப இடத்தை சரியா போட்டீங்கன்னா உங்களுக்கு கூட்டல் பிள்ளைகள் பிழைக்காது சரியா பிள்ளைகள் 890 அப்ப 8 அப்படியே தான் 8 கிலோ 192 அப்படியே பிழைக்காது அப்ப இடத்த பிள்ளைகள் சரியா போட பழகணும் பிள்ளைகள் அப்ப நீங்கள் இந்த கணக்கு பாருங்க பிள்ளைகள் சந்தைக்கு போனீங்கடா அவர் கணக்கு போடுவார் பிள்ளையை பாருங்க நேர அந்த இடத்துக்கு நேர போடுவார் அவர் படிச்சிருக்க மாட்டார் பிள்ளையர்
ஆனா என்ன செய்வார், அவருக்கு எல்லாம் தெரியும் பிள்ளை. அந்த அந்த என்னன்னு சொன்னா உலக படிப்பு அவருக்கு. அந்த எப்படி போட்டா எப்படி கணக்கு சரியா வரும்ன்றது அவருக்கு தெரியும். கணக்காரரை பாருங்க பிள்ளைகள், இப்படித்தான் கணக்கு போடுவிடும் பிள்ளைகள். பாருங்க, இப்படி இடம் மாறுபடாது, இடம் மாறுபடாம தான் கணக்கு போடுவிடும். அப்ப பிள்ளைய பாருங்க, அப்ப என்னன்னு சொன்னா எனக்கு கணக்கு பிழைக்காது. அப்ப இல்லாட்டி பிள்ளைகள் கணக்கு பிழைக்கும். ஓகே தானே பிள்ளைகள்? ரைட். அப்ப அடுத்த கேள்வி போ பிள்ளைகளா. ஓகே, அடுத்த பிள்ளைகள் பாருங்க, இதுவும் அப்படித்தான். அந்த அந்த லீட்டர் மில்லி லீட்டர் பிள்ளைகள் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினா தானே பிள்ளைகள். அதுல உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் என்னென்றால், இதுல 70 மில்லி லீட்டர் பிள்ளைகள், 7 லீட்டரும் 70 மில்லி லீட்டரும் இருக்கு பிள்ளைகள். இந்த 70 மில்லி லீட்டர் பிள்ளைகள் நாங்கள் லீட்டரை காட்டணும்னா 0.7 தான் காட்டணும். இப்ப நாங்கள் 70 மில்லி லீட்டர் காட்டேன், 70 மில்லி லீட்டர் பிள்ளைகள் 0.7 தான் காட்டணும். 70 மில்லி லீட்டர் பிள்ளைகள் சரிதானே? ஓகே, அடுத்த பிள்ளைகள் வாங்க. இதுல நாங்கள் படியை கூட்டி போட்ட மாட்டா சரி, நிறைய போட்ட மாட்டா சரி, பொதினா நிறைய. அதே மாதிரி பிள்ளைகள் உங்களுக்கு அந்த அந்த 20 ரூபா நாணயத்தால தெரியும் பிள்ளைகள், அதை நான் சொல்லி தந்தேன். அதே மாதிரி பிள்ளைகள் பாருங்க, இதுல அந்த 5 மீட்டர் நீளமுள்ள துணியிலிருந்து தைப்பதற்கு 3.3 மீட்டர் 15 சென்டிமீட்டர் அளவை வெட்டி நீக்கினால் அப்ப எப்படி இதை பாக்குறேன்னு பாம்பளையன். இந்த கேள்வியும் இருக்கா பாம்பளையன் பாருங்க இருக்கா. 5 மீட்டர் துணியில இருந்து பிள்ளைகள், 5 மீட்டர் நீளமான துணியில இருந்து, சரியா பிள்ளைகள், 5 மீட்டர் நீளமான துணியில இருந்து ஒரு கையெழுக்க பாம்புலியல் பாருங்க இருக்கா. இந்த பாருங்க பிள்ளைகள், 5 மீட்டர் நீளமான துணியில இருந்து 3 மீட்டர் 15 சென்டிமீட்டர் நீளமான துணியை வெட்டி அகற்ற போறோம் பிள்ளைகள். பாருங்க, வெட்டி அகற்றைக்கு இப்படி பாக்குறேன்னு பாம்புலியல் பாருங்க. இதுல இருந்து 15 கழிக்கிறா பிள்ளைகள். நாங்கள் இங்க இருந்து மீட்டர்ல இருந்து எடுக்க போறோம் பிள்ளைகள். சென்டிமீட்டருக்கு எடுக்க பிள்ளைகள் அது 100 மாறும். 1 மீட்டர் பிள்ளைகள் 100 சென்டிமீட்டர் தான் மாறும் பிள்ளைகள். சரியா பிள்ளைகள்? 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர் தான் மாறும் பிள்ளைகள். பாருங்க, அப்ப நாங்க என்ன செய்ய போறோம், இங்க பிள்ளைகள் பாருங்க, இது 1 கிழக்கு நேரம் போட்டுருக்கோம், இது 10 கிழக்கு நேரம் சரியா போட்டுருக்கோம் பிள்ளைகள். ஆகவே இதுல என்ன செய்ய போறோம், இந்த 10ல இருந்து 1 எடுத்தோம்னா 10ல இருந்து 5 போனா 5, இங்க பிள்ளைகள் 9 இருக்கு, 9ல இருந்து 1 போனா பிள்ளைகள் 8, சரியா பிள்ளைகள் 85. அவ்வளவு பாருங்க 85 இருக்கு. அப்ப இதுல பிள்ளைகள் பாருங்க, நாங்கள் 1 எடுத்தனாலும் 4 தான் இருக்கு, 4ல இருந்து 3 போனா பிள்ளைகள் எத்தனை, 1 பிள்ளைகள் வரும். 1 மீட்டர் 85 சென்டிமீட்டர் வரும் பிள்ளைகள். பாருங்க, அப்ப நாங்கள் கடன் எடுக்க பிள்ளைகள் மிக கவனமா போகணும். எந்தெந்த அழகு பெருமானத்தை சரியா பார்த்தோம்னா சரி பிள்ளைகள். ஓகே தானே? அழகு பெருமானத்தை சரியா பார்த்தோம்னா சரி பிள்ளைகள். அப்ப எங்களுக்கு பிழைக்காது அந்த கணக்கு. ரைட். அதே மாதிரி பிள்ளைகள் பாருங்க, இதுக்கும் வந்து அதே மாதிரி தான் நான் இந்த போட்ட பிள்ளைகள் மொத்தமா கூட்டி போட்ட சரி. இதுல பிள்ளைகள் பாருங்க 5 7, இதுல பிள்ளைகள் 7 இருக்குது. அதே மாதிரி இதுல பிள்ளைகள் 3 இருக்குது, இதுல பிள்ளைகள் 9 இருக்குது, இதுல பிள்ளைகள் 3 இருக்குது. ஆகவே மொத்தமா கூட்டினா பிள்ளைகள் பாருங்க 22 வரும். ஆகவே மொத்தமா கூட்டி போட்டு நாங்கள் போட்டோம்னா சரி பிள்ளைகள். உங்களோட மார்க்ஸ் இருக்கா பிள்ளைகள், அதுல இன்டர் பண்ணி விடுங்க. இன்டர் பண்ணி விட்டா தான் பிள்ளைகள் நான் உங்களுக்கு இதுல பிள்ளைகள் ஓகே 19வது கேள்விக்கு எனக்கு விளங்க சரியா பிள்ளைகள். ஓகே, அப்ப நான் என்னன்னு சொன்னா இதுல பிள்ளைகள் நீங்களுக்கு அந்த மார்க்ஸ் ஒர்க்கா போட்டு விடுங்க பிள்ளைகள். அடுத்த பிள்ளைகள் இனி மாற கேள்விகள் பிள்ளைகள். இனி 5வது 6வது பரீட்சை பிள்ளைகள் இன்னும் கொஞ்சம் காட்டா போகும் பிள்ளைகள். அப்ப கொஞ்சம் நாங்க செய்வோம். என்னன்னு சொன்னா இந்த எக்ஸாம்ஸ் தானே பிள்ளைகள் எங்களோட மெயின் நோக்கம், எக்ஸாம் செய்யறதானே பிள்ளைகள் மெயின் நோக்கம். அப்ப எக்ஸாமை சரியா செய்யறதுக்கு பிள்ளைகள் அந்த பேப்பரை கொஞ்சம் நாங்கள் என்ன பிள்ளைகள் முதல் 3 பேப்பரும் கொஞ்சம் இலகுவா தான் நான் போட்டுறேன். ஏன்னா உங்களுக்கு முதல் 3 பேப்பரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக. அடுத்தடுத்த கேள்விகள் பிள்ளைகள் கொஞ்சம் அந்த எக்ஸாம் வியூவோட போகும் பிள்ளைகள், ஃபைனல் எக்ஸாம் வியூவோட போகும். ஆகிய பிள்ளைகள் நீங்கள் பிள்ளைகள் அந்த பேப்பரையும் சரியா செய்யணும் என்று நான் கேட்டுக்கொண்ட பிள்ளைகள் அடுத்த பேப்பரை வாசிச்சு செய்யுங்க பிள்ளைகள். நான் இதோட கிளாஸ் நிறைய செய்யறேன் பிள்ளைகள். தொடர்ச்சியா பிள்ளைகள் அடுத்த எக்ஸாம்ல சந்திப்போம் பிள்ளைகள். நாளைக்கும் எக்ஸாம் இருக்கு பிள்ளைகள, நாளைக்கும் எக்ஸாம்ல சந்திப்போம் பிள்ளைகள். ஓகே பிள்ளைகள், நன்றி.